ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன என்றால், இன்னும் குழப்பம் உள்ளதா என்பதை தான் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் குழம்பி போயிருக்கிறீங்க? ஏன் குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க? ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறதுன உங்களை பார்த்து தான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிற அறிவு நமக்கு வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு காரியத்தை செய்யறதற்கு நமக்கு தேவ சித்தத்தை அறிவது எப்படி? இன்னும் சொல்லணும்னா, இந்த குழப்பம் நீங்கி சரியான தீர்மானம் எடுப்பது எப்படி என்று சொல்லி நீங்கள் தெளிவாய் புரிந்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க. அந்த காரியம் செய்யும்போது நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சரியான என்ன சொன்னால் சமாதானம் இல்லாமல் இருக்குதா? ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதா? ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தையே உணர முடியலையா? அந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு ஆண்டவர் பேசுகிறார். அது திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வேலையின் காரியமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், எதிர்காலத்தின் காரியமாக இருக்கலாம். ஒரு காரியத்தை கர்த்தர் நடத்துவார்னா அதில் சமாதானம் இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவனை குறித்து அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் கொரிந்து சபைக்கு என்ன எழுதியிருக்கிறார்? அவர் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் உங்களை குறித்த தேவ திட்டம் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவது எப்படி தான் வெளிப்படுத்துவார்னா, இருதயத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு சமாதானமாக இருக்குதோ அதுதான் தேவன் நடத்துகிறது. அதுதான் தேவனை குறித்த சித்தம் இருக்கிறது. நீங்கள் சில சமயத்தில் ஜெபம் பண்ணி பார்ப்பீங்க, அந்த ஜெபம் பண்ணாலும் கூட சமாதானமாகவே இருக்காது. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானமே வராது. குடும்பத்துக்குள்ளே ஒருவர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் இன்னொரு விதமாகவும் சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்கன்னு ஆவியானவர் பேசுகிறார். எப்போதுமே குடும்பத்துக்குள்ளே ஒரு மனதை தந்துடுவார், இருதயத்துக்குள்ளே ஒரே சிந்தையை தந்துடுவார், இருதயத்துக்குள்ளே ஒரே சமாதானத்தின் ஆவியை தேவன் கட்டளையிட்டுருவார். அப்போ சமாதானம் இருந்தால் செய்யுங்க, சமாதானம் இல்லைன்னா செய்யாதீங்கன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார்? இன்னும் குழப்பம் உள்ளதா அப்படின்னா குழம்பிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் குழப்பத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சொல்கிறது, நீ குழப்பத்தோடு கலக்கத்தோடு எதையும் தீர்மானம் எடுக்காத. இன்னைக்கு குழப்பம் இருந்தால் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. நான் உனக்கு எதை சமாதானத்தை தருகிறேனோ அந்த காரியத்தை செய்யுங்க. அதில் வெற்றியை காண்பீங்க, அதில் மகிழ்ச்சியை காண்பீங்க, அதில் மேன்மையை காண்பீங்க, அதில் உயர்வை காண்பீங்க என்பதை தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.